உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரத்னம், இதெல்லாம் காலையில போஸ்ட் பண்ண வேண்டிய லெட்டர் தானே? கொடுப்பா, நானே போஸ்ட் பண்ணிடுறேன். உனக்கு எதுக்கு காசுரமோ? அது எப்பவும் போல வேலை வந்து செஞ்சிருவான். இதுல என்ன சிரமம் இருக்கு ரத்னம்? அதுவும் இல்லாம இப்பெல்லாம் வேலு சீக்கிரமே காலேஜுக்கு போகணும்ல. சொல்ல போனா அவனுக்கு தான் போஸ்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஆமா, இதுவும் சரிதான்க்கா. சரி, எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டு போங்க. கொடு. சரி, குட் நைட். அடேங்கப்பா, ரத்தனம் இந்த அளவுக்கு அக்கறையோடையும் பாசத்தோடையும் லெட்டர் எழுதியிருக்கான். அடே ரத்தனம், நீ பெத்த பொண்ணையே உன்கிட்ட இருந்து நான் தள்ளி வச்சிருக்கேன்டா. நீ என்னடானா முகமே தெரியாத ஒருத்திக்கிட்ட இவ்ளோ அன்பு காட்டிக்கிட்டு இருக்கியா? என்னம்மா, நல்லா இருக்கியா? ஏமா நீ காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரல? உன்னை சந்திக்கலாம் நினைச்சேன், முடியாம போயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுமா, அடுத்த முறை வாய்ப்பு இருந்தா சந்திக்கலாம். நீ நல்லா படி. அப்புறம் உனக்காக கருப்பண்ணசாமி கோவில்ல ஸ்பெஷல் அர்ச்சனை ஒண்ணு பண்ண சொல்லிருக்கேன். நீ போய் அந்த பிரசாதத்தை வாங்கிக்க. கண்டிப்பா நீ போய் வாங்கிக்கணுமா. இது என்னோட அன்பு கட்டளை. நீ பிரசாதத்தை வாங்கிட்டியான்னு நான் பூசாரி கிட்ட விசாரிப்பேன். மறக்காம போய் வாங்கிடுமா. எனக்காக ஸ்பெஷல் அர்ச்சனைலாம் ஏற்பாடு பண்ணிருக்காரா? இதெல்லாம் எனக்கு எத்தனை வருஷ கனவு தெரியுமா? சொல்லு வேலு. எங்க மேடம் போனீங்க? வீட்ல ஆளையா காணோம். வேலு, இன்னைக்குதான் காலேஜ் இல்லல்ல, அப்புறம் என்ன? நீ போய் உன் வேலையை பாரு. மேடம், காலேஜ் இல்லைன்னு சொல்லாம கொள்ளாம வெளியே போவீங்களா? எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் போய் வரேன். ஹலோ, கொஞ்சம் இருங்க சார். காலேஜுக்கு போகும்போது மட்டும் நீ பாடி கார்டா வந்தா போதும். லீவ் நாள்லாம் நீயும் லீவ் எடுத்துக்கோ, ஓகேவா? பாய். ஹலோ மேடம். பேசாம வேலனையும் வர சொல்லிருக்கலாமோ? வேண்டாம் வேண்டாம், நாம தனியாவே கோவிலுக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு வருவோம். ஐயா உங்களுக்காக எழுதின ஒரிஜினல் லெட்டர் இதான்.
அப்படின்னா இது இது யார் எழுதுனது? வெளியாலாம் ஒண்ணும் இல்ல மேடம், எல்லாம் நம்ம வேதனாகி அம்மா தான். வேலு, நீ என்ன சொல்ற? அத்தையா? ஆனா அவங்க எதுக்கு இப்படி ஒரு லெட்டர் எழுதணும்? அதெல்லாம் தெரியல மேடம். ஒருவேளை ஐயாவுக்கு லெட்டர் எழுதுற பொண்ணு யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம். அதனால இப்படி பொய்யா லெட்டர் எழுதி அவங்கள வர வச்சு பிடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியா? அத்தை இங்கதான் எங்கேயோ இருக்காங்களா? கண்டிப்பா. கொஞ்சம் அப்படி போய் லைட்டா எட்டி பாருங்க. வேலு, அப்படின்னா அத்தை தான் இந்த லெட்டர் எழுதி என்ன இங்க வர வச்சாங்களா? ம், மாஸ்டர் பிளான் வேலா. இப்ப புரியுதா? தப்பிச்சோண்ட சாமி, கிரேட் எஸ்கேப். நீ மட்டும் வரலன்னா இந்நேரம் நான் வசமா மாட்டிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் வேலு. மேடம், தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் மேடம். இனிமேலாச்சும் கொஞ்சம் பார்த்து இருங்க. ஐயா பேரை சொல்லி யார் என்ன சொன்னாலும் நம்பிடாதீங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். சுக்கு நிறா கிழிஞ்சு குப்பையா போன இந்த லெட்டரை தேடி எடுத்து மறுபடியும் ஒட்டி உயிர் கொடுத்துட்டியேடா வேலு. உன்னை இப்பதான் வேலு நான் முழுசா உணர்றேன். இவ்ளோ நாளா என்ன எல்லார் கூடயும் ஒட்ட வச்சது நீ மட்டும்தான். அப்பா கூட, வெளியாளுங்க கூட, உன்னோட குடும்பத்து கூடன்னு எல்லாத்துக்கும் நடுவுல நீதான் இருந்திருக்க வேலு. நீ மட்டும் இல்லாம போயிருந்தா நான் முழுக்க முழுக்க தனியா தான் இருந்திருப்பேன் போல. வள்ளி, என்ன அம்மோ இந்த நேரத்துல வந்திருக்க? ஏய் ஏய், என்ன பண்ற? இல்ல காதுல இயர்போனும் இல்ல, ரூம்லயும் யாரும் இல்ல, தனியா யார்கிட்ட பேசிட்டு இருக்க வள்ளி? ஐயோ, ஒருவேளை இவ்ளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.